ரெட்ரோ ரெட்ரோ பத்தி சொல்லணும்னா ஒரு 4 பேரை மென்ஷன் பண்ணி இந்த படத்தோட மொத்த ரிவ்யூவையும் சொல்லிடலாம். எஸ், அதுல நம்பர் ஒன் சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணனோட இம்பாக்ட் இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன் சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல போடுற டைட்டில் கார்ட்ல இருந்து என் கிரெடிட்ஸ்ல போட்டிருக்க மியூசிக் வரைக்குமே எல்லாமே தரமா இருந்திருக்கு. மியூசிக்கு, பிஜிஎம், சாங்ஸ் ஒன்னொன்னுமே தரமா செதுக்கியிருக்காரு. அவரோட வேலைப்பாடு இந்த படத்துல அதிகமாவே இருக்கு. அது எல்லாமே பயங்கரமாவும் ஒர்க் ஆகி. நம்பர் டூ சூர்யா. சூர்யா அவருக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி ஒரு இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு சூர்யாவை நம்ம இந்த படத்துல பாக்குற மாதிரியும் இருந்திருக்கும். நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர், இந்த படத்தோட பிளஸும் அவங்க தான், மைனஸும் அவங்க தான் நான் சொல்லுவேன். நம்பர் த்ரீ பூஜா ஹெக்டே. அவங்களோட கேரக்டர் ருக்மிணின்ற ஒரு அழகான கேரக்டரை கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் அதை வந்துட்டு ஃபுல்லா யூஸ் பண்ணாரான்னு கேட்டா யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழகா எழுதியிருந்தாங்க அவங்களோட கேரக்டரை. ஆனா அதே செகண்ட் ஹாஃப்ல எழுத மறந்துட்டாரா, இல்ல செகண்ட் ஹாஃப்ல வேற பாயிண்ட் கிடைச்சோன்னா அதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால அது ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. நம்பர் ஃபோர், அஃப்கோர்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி கார்த்திக் சுப்ராஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லவ் மூவி மாதிரி எடுத்துட்டு போன கார்த்திக் சுப்ராஜ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்ஷன் மூவியா மாறிடுச்சு. அதாவது நிறைய பேர் செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு அந்த மாதிரி சொன்னாலுமே எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் தேவையில்லாத சீன்லாம் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா போனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃபுக்குமே ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. லவ் மோர் அண்ட் மோர் லவ் மூவின்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால கார்த்திக் சுப்ராஜ் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஓவராலா படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.